ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த அருமையான அந்த கால வேளையில கூட ஐயா இதுவரை நடத்தினீங்க. இந்த செய்தியின் வேலையிலும் கூட ஆண்டவரை அடியை நீ மறைத்து நீங்க வெளிப்படுங்க. நான் சிறுகவும் நீ பெருகவுமாக நீங்க நடத்தாங்க ஆண்டவரை இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று இந்த மே மாத வாக்குத்தத்தத்தை வாசிக்கலாமா? எழுந்து நின்று வாசிக்கலாம். இப்போ இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்டா என்ன பண்றீங்கன்னா, உங்க கைகளை, ஏன்னா இந்த வாக்குத்தத்தம் அப்படி வந்திருக்கு இந்த வாட்டி, உங்க கைகளை உங்க மேல வச்சுங்க. அதாவது இடது கை வச்சுங்க. இந்த கையை பைபிள் வச்சிருக்கீங்களா? இந்த கையை பைபிள் கூட கீழே வச்சிருக்க, மேல அவரை நோக்கி வச்சுங்க. ஏன்னா உங்களை தான் நீங்களே இயேசு நாமத்துல ஆசீர்வதிக்க போறீங்க. ஹல்லேலூயா. தலை மேலே வச்சுக்கிறீங்கன்னா வச்சுங்க. ஆமா. சரி 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 ஓகே. 17ஆம் அதிகாரம் 1 நாளாகமும் 17ஆம் அதிகாரம் 1 நாளாகமும். இப்போ உங்களுடைய எது பேஜ் நம்பர் சொல்லுமா? அது இது வேற மாதிரி இருக்குது. 1 நாளாகமும் 17ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் வாசிக்கலாமா? ஃபர்ஸ்ட் வாசிச்சலாம், அப்புறம் நீங்க 17 27. ஆமா 27 ஃபுல்லா வாசிக்கலாமா? இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படிக்கு அதை ஆசீர்வதித்தருளீர். கர்த்தராகிய தேவரீர் அதை ஆசீர்வதித்தபடியினால் அது என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்றார். 1ஆம் தேதி வந்திருக்கிறீங்க எல்லாரும், உங்க மேலேயே உங்க தலை மேல கை வச்சீங்கன்னா அது உங்க ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையிலும் உங்க வீடு உங்க சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் தான் அது ஆசீர்வதிக்கப்படுற வார்த்தை அது. சோ உங்க தலை மேல கூட கை வச்சுங்க. இயேசுவின் நாமத்துல இந்த ஆசீர்வாதம் உங்க ஒவ்வொருவருக்கும் உரியதாக போகுது. ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி பாருங்க. வச்சிருக்கீங்களா? ஓகே. இப்போது நானும் என் தலைமையில கை வச்சுக்கிறேன். இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படிக்கு அதை ஆசீர்வதித்தருளீர். கர்த்தராகிய தேவரீர் அதை ஆசீர்வதிக்கப்படினால் அது என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இந்த கர்த்தர் தந்த இந்த வாக்கு தத்துவத்துக்காக கரங்களை தட்டி தேவன் நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? தேங்க்யூ தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ தேங்க்யூ ஜீசஸ். ஓகே, இல்ல அமரலாம். என்னங்க இந்த வாக்குத்தத்தம் பாத்தீங்களா? வித்தியாசமா இருக்குதுன்னு பாக்குறீங்களா? நம்ம வீட்டை குறிச்சு என்ன போட்டிருக்கு, நம்ம எந்த அளவுக்கு தேவன் நினைத்திருக்கிறார் பாத்தீங்களா? நம்ம வீடு ஆசீர்வதிக்கப்படணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? எல்லாருமே விரும்புறோம் அல்லவா? தேவன் பாருங்க எப்படி கொடுக்குறாரு. தனிப்பட்ட ஒவ்வொருவருக்கும் இது பொருந்தக்கூடியதாக இந்த ஆசீர்வாதத்தை வழங்கி இருக்கிறார். அதுல பாருங்களேன், டபுள் டைம் சொல்லியிருக்கிறார் பாருங்க. டபுள் டைம் பிளஸ் மாதிரி இருக்கும். 2 வாட்டி ஆசீர்வதிக்கிற மாதிரி இருக்கும். என்றைக்கும் மறுபடியும் என்றைக்கும் வருதா இல்லையா? எத்தனை வாட்டி வருது? 2 வாட்டி வருது பாருங்க. என்றைக்கும் உமக்கு முன்பாக அது என்றைக்கும் மறுபடியும் வருது பாருங்க. அதை பாத்தீங்களா? அதனால என்ன ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம் பாத்தீங்களா? அது இந்த வாட்டி நம்ம கொடுத்திருக்கிறாரு. இது யாருக்கு கொடுத்தாரு ஆண்டவர்? சரி, சூப்பர். நமக்கு நீங்க அட்வான்ஸா நீங்க விசுவாசிக்கிறதுக்காக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. நமக்கு தான். ஆனா இந்த இடத்துல யார் கொடுத்திருக்கா? தாவீதுக்கு. ஹல்லேலூயா. யாருக்கு? தாவீதுக்கு கொடுத்திருக்காரு. தாவீது கொடுத்தது எல்லாமே யாரு? நமக்கு தான். நம்ம யாருடைய சந்ததி? தாவீதின் சந்ததி. ஹல்லேலூயா. பரவாயில்ல, இவ்வளவு தூரம் விசுவாசிக்கிறதுக்காக ரொம்ப சந்தோஷம். தாவீதுக்கு வரும் ஆசீர்வாதங்கள் எல்லாமே நிலையானவைகளாகவும் நித்திய ஆசீர்வாதங்களாகவும் அமைந்தது. அது எடுத்துக்கொள்ளப்படாத ஒரு உறுதியான ஆசீர்வாதங்களாக அமைந்தது. ஏன்? அதுக்கு உதாரணமே பார்த்தா கிறிஸ்துவே சொல்லலாம். கிறிஸ்துவானவரே அதை விட ஒரு பெரிய ஆசீர்வாதம் இந்த உலகத்துல இருக்கா? அவருடைய சந்ததியில் தான் கிறிஸ்துவே பிறந்தார். அப்பேற்பட்ட தாவீதுக்கு இந்த வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுத்திருக்கிறாருன்னா இது மிக நீண்டமான ஒரு நாட்களுடைய ஒரு தீர்க்க தரிசனத்தை தான் கொடுத்திருக்கிறாரு. அதனால இன்னைக்கு பார்க்க போற நாம ஃபர்ஸ்ட் இந்த வீடுன்னு சொல்ற இடத்துல முன்னாடியே எழுதிங்க, 3 விதமான வீடை குறிக்கிறது. ஹல்லேலூயா. 3 விதமான வீடு. அப்பதான் உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். ஒண்ணு, நாம வசிக்கிற இந்த உலகத்துல இருக்கிற இந்த வீடு. 2வது சபை, சபையாகிய அவருடைய வீடு. 3வது எது சொல்லுங்க பார்க்கலாம்? நாம. அது அங்க இருக்கு. இதெல்லாம் பண்ணாதான் நாம வீடு. புரிஞ்சுட்டீங்களா? நாம ஆசீர்வதிக்கப்படணும். நம்முடைய சுயகாரியம் ஆசீர்வதிக்கப்படாதான் நம்ம வீடு கட்டான வீடு நல்லா இருக்கும். ஹல்லேலூயா. புரியுதா? 3 விதமான காரியம். இந்த வீடு சரியா இருந்தாதான்
அதனால இதுவும் ஒரு வீடு தேவன் தாங்க. அதனால 3 விதமான காரியங்களை உங்களுக்கு காட்டி கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். இதெல்லாம் சரியா இருந்தா அந்த பரம வீட்டுக்கு நாம போக முடியும். அதனால 3 விதமானதுல ஆசீர்வாதம் குறைவா இருந்துச்சுன்னா கொஞ்சம் இதுவாக தான் கஷ்டமா இருக்கும். புரியுதா? அந்த 3 விதத்திலையும் நம்மள தேவன் ஆசீர்வதிக்கிறார். எப்படி? இப்ப நான் வாசிக்கிற பாருங்க, அந்த 3 விதம் மனசுல ஞாபகம் வச்சுங்க. இப்ப வாசிக்கிற பாருங்க, இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படிக்கு, என்னைக்குமே இருக்கணும் நிலையான ஆசீர்வாதமா. அதனால உமக்கு முன்பாக ஆசீர்வாதத்தில் கர்த்தராகிய தேவரீர் அதை ஆசீர்வதித்தபடினால் அது என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்படுது. புரியுதா? இந்த 3 விதமான வீடை மனசுல ஞாபகம் வச்சுங்க. என்னங்க இவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்திருக்கிறார், நம்ம சாதாரணமா இருக்கலாமா? எப்படி அதை உற்சாகமா ஏத்துக்கணும் தெரியுமா? இப்ப நம்ம எப்படி தெரியுமா சாதாரணமா ஏத்துக்கிட்டா எப்படி தெரியுமா இருக்கும் அது? இப்போ ஒரு ஏழை கிட்ட ஒரு உதாரணம் சொல்ல பாருங்க. 1 கோடி ரூபாய் உனக்கு வரப்போகுதுப்பான்னு சொல்லிட்டு அவனுடைய எதிரி வந்து சொன்னா அதை எப்படி எடுத்துப்பான்? பொய் சொல்றான். அவன் என் எதிரி, அவன் என்ன பண்றான்? பொய் தான் சொல்லுவான், ஏமாத்துவான் அப்படின்னு அவன் என்ன பண்ணுவான்? நம்ப மாட்டான். 2வது, ஒரு விளையாட்டு பிள்ளை விளையாடிட்டு இருக்க குழந்தை வந்து அங்கிள் உங்களுக்கு வந்து 1 கோடி ரூபாய் வந்துருக்கு அப்படி ஒரு அவங்ககிட்ட சொன்னா அந்த குழந்தை, டேய் பா அங்கிட்டு போய் விளையாடுற போடா, விளையாட்டா காமிக்கிற போடா சொல்லி என்ன பண்ணுவான்? அந்த குழந்தைய விளையாட்டி விட்டுறான். அவன் விளையாட்டுல அங்க போய் விளையாட சொல்லுவான். 3வது, ஒரு கிண்டல் பண்ற பரியாசக்காரன் வந்து உங்ககிட்ட சொல்றான்னு வச்சுங்க, உங்களுக்கு 1 கோடி ரூபாய் வந்து, டேய் என்ன கிண்டல் பண்றியா, பரியாசம் பண்றியா, போயா அந்த பக்கம் போய் சொல்ல மாட்டாங்களா? அது ஒண்ணு. 4வது, ஒருத்தன் வந்து அந்த பைத்தியக்காரன் வந்து சொல்றான்னு வச்சுக்க, கிட்ட, யோ போடா பைத்தியக்காரா, நீ எனக்காவது இதெல்லாம் நடக்கிறதாவது, 1 கோடி ரூபாய் விடாது, போயா போயா அப்படி வந்துட்டு அவனை விட்டு வேலைக்கு போக மாட்டோமா? அப்படி இருக்கக்கூடாது விசுவாசம். ஹல்லேலூயா. 4 விதமா இருக்கு, நல்லா புரிஞ்சுங்க. நம்ம வந்து என்னைக்கு தேவனுடைய விசுவாசத்தை நம்பவே இல்லையோ, நம்ம எதிரிக்கு, இப்போ இந்த ஏழைக்கு வந்து எதிரி சொல்ற மாதிரி தான். என்னைக்கு விசுவாசம் விளையாட்டா எடுத்துக்கிறோமோ, விளையாட்டு பிள்ளை வந்து சொல்றதை நம்ம கேட்டுக்கிற மாதிரி தான். என்னைக்கு நம்ம 3வது என்ன சொல்றது, பரியாசம் பண்ற மாதிரி பரியாசக்காரன் வந்து சொல்றதை அந்த ஏழை ஏத்துக்கலையோ, அந்த 3வது நம்ம அப்படித்தான் பரியாசம் பண்ண, தேவனுடைய வார்த்தை ஏத்துக்காம அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ற மாதிரி ஆயிடும். 4வது, பைத்தியக்காரன் மாதிரி நம்ம பைத்தியக்காரன் சொல்ல நம்பலாம், நம்ம என்ன அர்த்தம் ஆயிடும்? ஆனா இதெல்லாம் நமக்கு எங்கெங்க நடக்க போகுதுன்னா, இது எல்லாமே அவிவிசுவாசத்தின் 4 நிலைகள். ஹல்லேலூயா. இந்த 4 நிலைகள் இதனால தான் உங்களுக்கு சொல்றேன். இந்த நிலைகளோட நீங்க இந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா, இந்த நிலையான ஆசீர்வாதம் நமக்கு அதை வந்து அனுபவிக்க முடியாது. வேற ஒண்ணு நமக்கு கொடுத்துட்டாரு, அது வந்து நமக்கு என்ன ஆகுது? செயல்படாம போயிடும். ஹல்லேலூயா. இதை புரிஞ்சுங்க. இது எப்படி நம்ம பார்க்கணும்? ஒரு நண்பன் உங்ககிட்ட வந்து இதை சொன்னா எப்படி இருக்கும்? அதுவே 1 கோடி ரூபாய் அவனுக்கு வந்துச்சுப்பான் அப்படின்னா, ஒரு நண்பன் சொன்னா என்ன பண்ணுவேன்? நம்புவீங்களா? எப்படா வந்து கேட்க மாட்டோமா? ஒரு பணக்காரர் உனக்கு ஏதோ தரத்துக்காக ரெடி பண்ணிருக்காரு அவன் கஷ்டத்தை பார்த்து அப்படின்னா நம்புவீங்களா? அப்ப இயேசு யாரா இருக்காரு? நண்பனா இருக்காரா? கரங்கத்தில் தேவன் நாமத்தை பயன்படுத்தலாமா? நண்பனா இருந்து உங்ககிட்ட சொல்லியிருக்காரா? நீங்க விசுவாசிங்க. ஒரு தாய் தகப்பனா இருந்து உங்ககிட்ட வந்து இந்த வாக்குத்தத்தத்தை சொன்னா எப்படி நம்புவீங்களா? தாய் தகப்பன் நம்பாம இருப்பீங்களா? நம்புவோம்ல. அந்த மாதிரி நினைக்க நெருங்கின உறவினர் சகோதரர் சொல்லதான் நம்புங்க. அப்படி இந்த வாக்குத்தத்தத்தை நம்பினாதான் இந்த நிலையான ஆசீர்வாதம் உங்களுக்கு சொந்தமாகும். இதை உங்களுக்கு சொல்றதுக்கு காரணம் உற்சாகப்படுத்துவதற்காக தான் இதை சொல்லி உங்களுக்கு நான் போறேன். ஏன்னா ஏதோ வாங்கணும் ஆசீர்வாதம் இல்லை, இது எல்லாமே உங்க தலைமையில எதுக்கு நான் கை வைக்க சொன்னேன்? உங்க ஒவ்வொருத்தருக்கும் அது உரிமையாகணும். ஹல்லேலூயா. அதுதான் இங்க கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். 2வது, நம்ம தேவன் எது ஆசீர்வதிச்சாலும் எப்படி நம்ம ஆசீர்வதிப்பாரு? அதாவது 2 வகையான ஆசீர்வாதம் இந்த உலகத்துல இருக்கு. ஒண்ணு உள்ளத்துல இருந்து ஆசீர்வதிக்கிறது இருக்கு, வெறும் வாயில ஆசீர்வதிச்சு போவாங்க. பாத்திருக்கீங்களா? இந்த ரிலேஷன்லாம் வீட்டுக்கு வரப்போ காலில் விழுறத ஒரு ஆசீர்வாதம் பண்ணுவோம். பாத்திருக்கீங்களா? எங்க வீட்டுல எல்லாம் வருவாங்க, இந்த 500 ரூபாய் கொடுத்துருக்காங்க. சின்ன பையன் ஏதாவது ஒரு சாக்லேட் வாங்குறதுக்கு ஏதாவது தருவாங்களா? என்ன பண்ணுவாங்க? ஒரு 100 ரூபாய், ஐயோ பெரியமா வந்தாலே 100 ரூபாய் கன்ஃபார்ம்டா அப்படின்னு ஒரு சந்தோஷம் எனக்கு அப்படியே இருக்கு. இன்னைக்கு ஏதாவது ஒரு ஜாலியா சினிமா அப்படின்னு அப்பெல்லாம் அப்படிதான் இருந்தோம். 100 ரூபாய் வந்தாலே பெரியமாலாம் வந்தா ஒரு கையில ஒரு 200 ரூபாய் 300 ரூபாய் கொடுத்துட்டு போவாங்க, விட மாட்டாங்க. அதுக்காகவே அப்பெல்லாம் ஆண்டவர் அவ்வளோ பக்தி இல்ல, காலில் விழுந்து அதை வாங்குறது உண்டு, ஒரு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. இப்ப அந்த மாதிரி ஆசீர்வாதம்லாம் அதுல ஒரு சில பேர்லாம் வந்து உச்சகட்டம் 16 பெற்று பெருவாழ் வாழ. எனக்கு முதல்ல ஒரு டவுட் சொல்லுங்க, 16 தான் என்னது? 16 விதமான ஆசீர்வாதம் தான். 16 விதமான, எனக்கு ரொம்ப நாளா புரியல. 16 பெற்றுன்னு வருது, அது ஒருவேளை இந்த குழந்தைகளா இல்ல செல்வங்களும் வருது இல்ல? சரி, ஓகே. அது நீங்க இந்த 16 பெற்று குழந்தையா இருந்தாலும் சரி, 16 விதமான செல்வமா இருந்தாலும் சரி, தேவன் ஆசீர்வதிச்சானா கண்டிப்பா அப்படியே அந்த கரங்க தட்டி தேவன் நாம எடுத்துலாமா? இது உதாரணம் சொல்றா, ஆபிரகாம், ஈசாக்கு இவங்க எல்லாம் ஆசீர்வதிச்சாரு. என்ன ஆனாங்க? பயப்படவே பெருகிட்டது எப்படி போயிட்டு பெருகி இன்னும் நம்ம அவருடைய சந்ததியா தான் இருக்கணும். அவர் அதனாலதான் சொன்னா 16 விதமான ஆசீர்வாதமா இருந்தாலும் 16 விதமான குழந்தைகளா இருந்தாலும் சரி, என்ன இது கண்டிப்பா தேவன் ஆசீர்வதிச்சா வந்துடும். இந்த விசுவாசத்தோட தான் நான் உங்களை
அவரை நான் பார்க்க சொல்றேன் இந்த வாக்குத்தத்தத்தை. ஹல்லேலூயா. நம்ம வீடு என்னைக்கும் அவர் முன்னாடி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்ன்றதான் நம்பிக்கை. அதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். இதுல எந்த வித மாற்றமும் இல்லை. அதனாலதான் பாருங்க, இருதயத்திலிருந்து அவர் ஆசீர்வதிக்கிறாரு தாவீதை. அதை உங்களுக்கு காட்டி கொடுத்தா நம்மளும் இருதயத்திலிருந்து ஆசீர்வதிக்கணுமா? பாருங்க இந்த வசனத்தை. ஏன்னா இந்த வாக்குத்தத்தத்தை நமக்கு தானே கொடுத்துருக்காரு. 1 நாளாகமம் 17:19 எடுத்து வாசிக்கணும். இதுல என்ன போட்டிருக்கு? உமது அடியானின் நிமித்தமும் உமது இருதயத்தின். பாத்தீங்களா? எங்க போட்டாங்க? எங்க போட்டு யார் சொல்லுது? எது சொல்லுது? இருதயத்தின் படியும். ஹல்லேலூயா. இந்த உமது அடியான் என்ற இடத்துல நீங்க ஒவ்வொரு பேரை போட்டுங்க. நான் போட்டுப்பேன் பிரசன்னா, நீ போட்ட ஜெயபால் அங்கிள். இந்த உமது அடியான் இடத்துல எல்லாம் யார் போட்டுக்கிறீங்க? இங்க உங்க பேரை நீங்க போட்டுங்க. தியா அப்படின்னு ஒவ்வொரு பேரை நீங்க போட்டுங்க. ஓகேவா? அப்பதான் நம்ம வந்து அது வந்து ரசிச்சு ருசிச்சு அந்த ஆசீர்வாதம் வாங்குறோம்னு அர்த்தம். ஹல்லேலூயா. நம்ம தேவன் அப்படி பாக்குறாருங்க நம்மள. திருவிழியத்துல சூப்பரா போடப்பட்டிருப்பாங்க. ஆண்டவரே, நீர் உம் அடியான் பொருட்டு உன் திருவுளப்படி இத்தகைய மாபெரும் செயல்கள் அனைத்தையும் செய்ததுமன்றி இத்தகைய மாண்புமிக்க செயல்கள் எல்லாம் அறிவித்தீர். ஹல்லேலூயா. அதனால தாவீதுக்காரன் ஆசீர்வாதம் எல்லாமே நிலையா இருந்தது நான் சொன்னேன். அவர் அதை சுதந்திரிச்சுக்கிட்டாருன்னு சொல்ல முடியும். ஆனால் இவ்வளவு தூரம் ஆசீர்வாதத்தை பத்தி உயர்வா பேசிட்டேன். ஆனா தாவீது கிட்ட ஒரு மகா பெரிய 2 விதமான குணங்கள் அவர்கிட்ட காணப்படுச்சு. அந்த குணம் நமக்கு வந்தாதான் இந்த உயர்வான ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்கு வர முடியும். நீ விசுவாசிக்கிறீங்களா? அந்த குணம் வரதுக்கு நீ பந்திக்கு முன்னாடியே நம்ம வந்து அந்த குணத்தை பெறுவதற்கு அர்ப்பணிக்கணும். ஹல்லேலூயா. அது ஏன்னா அவர்கிட்ட ஒரு தனித்துவமான ஒரு 2 விதமான குணங்கள் தான் காட்ட போறோம். ரொம்ப நாள் 2 குணம் தான் நான் காட்ட போறேன். அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு அதன்படி நீங்க விட்டு கொடுத்தீங்கன்னா தேவி தான் ஃபார்முலா. அந்த உயர்ந்த ஆசீர்வாதத்துக்கு இந்த ஃபார்முலாவை கரெக்டா கடைபிடிக்கிறதுக்கு விட்டு கொடுத்துட்டீங்கன்னா உங்க வீடு என்னைக்குமே ஆசீர்வாதமா இருக்கும். ஹல்லேலூயா. பார்க்கலாமா? அந்த நீங்க தலைப்பை கொஞ்சம் ஷார்ட்டா சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க வீட்டுல. இது ரொம்ப ஷார்ட் ஆயிடுச்சு. அதாவது அவர் உயர்வான ஆசீர்வாதத்தை அருள்வதற்கு முன், உயர்வான ஆசீர்வாத வாக்குத்தத்தத்தை அருள்வதற்கு பின்னு பிரிச்சுக்கலாமே அந்த 2. ஸோ அப்ப என்ன பண்ணா ஊபின்னு போட்டு ஊமு கீமு கீமி இருக்குல்ல, அந்த மாதிரி ஊமுன்னா என்னது? ரொம்ப ஷார்ட்டான தலைப்பா சொல்லிட்டாங்க. உயர்வான ஆசீர்வாதத்தை வழங்குவதற்கு முன்னு, உயர்வான ஆசீர்வாதத்தை வழங்குவதற்கு பின்னு போட்டுக்கலாமா? ஊமு ஊபி, அவ்வளவுதாங்க. ஷார்ட்டா நோட் பண்ணிங்க. 1 நாளாகமம் 17 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிமா. அவருடைய முதல் கேரக்டர் பாருங்க. கவனிங்க, நல்லா கவனிங்க. ஒரு பெரிய ஆசீர்வாத வாக்கு தத்துவம் அவரை நோக்கி வரல. எப்படி இருந்தாரு? அவர் ஒரு ராஜாவாயிட்டாரு. கேது மரத்திலான ஒரு வீட்டுல வந்து வசிக்கிறாரு. உயர்வான இடத்துல வந்துட்டாரு. ஆனா அவர் இருக்கிற இடத்தை விட எதை அதிகமா பாக்குறாரு? கர்த்தருடைய உடன்படிக்கை எங்க இருக்குது? திரைகளின் கீழ் இருக்கிறத நினைச்சு அவர் பார்த்துறாரு. இப்ப நான் சொன்ன தெரியுமா, உயர்வான ஆசீர்வாதத்துக்கு முன்னு, அந்த உயர்வான ஆசீர்வாதத்துக்கு முன் உள்ள தாழ்மை, உயர்வான ஆசீர்வாதத்துக்கு பின் உள்ள தாழ்மை. மொத்தத்துல தலைப்பு என்ன தெரியுமா? ஃபர்ஸ்டும் தாழ்மை தான் பார்க்க போறது, 2வதும் தாழ்மை தான். ஹல்லேலூயா. கரங்க தட்டி பயன்படுத்தலாமா? இதை பெற்றாதான் அந்த உயர்வை நம்ம பெற முடியும். கரங்க தட்டி இந்த வாட்டி கூட நீங்க நல்லா உற்சாகமா தட்டி நீங்க அவர் உயர்த்துங்க. ஏன்னா இந்த தாவீதுக்கு இருந்த இந்த ஒரு குணம் வந்து மிகவும் கவனிக்கப்பட வேண்டிய குணம். நம்ம என்னைக்குமே இந்த ஆசீர்வாதம் தான் பார்ப்போம். ஆனா இவர்கிட்ட இந்த தாழ்மையை நீங்க கவனிக்கணும். அவரு ஒரு ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவர். நம்மள கொஞ்சம் இதை போட்டு ஃபிக்ஸ் பண்ணி பாருங்க. இந்த இடத்துல அவர் என்ன சொல்றாரு பாருங்க. என்னது பாருங்க மிஸ்டர் நாதான் மேல், அவர் பேர் என்னது? நாதான். நான் கேது மர வீட்டுல இருக்க வாசம் பண்றேன். நம்மளும் அந்த நான் எப்படி சொல்லுவோம்னு பாருங்க. கர்த்தருடைய உடன்படி கீழே இருக்கு, அதை குறிச்சு கவனிக்க மாட்டோம். நம்ம எப்படி தெரியுமா சொல்றோமோ, அந்த வசதி பெரிய ஒரு ராஜா வந்தா என்ன சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ராஜா கெத்தோட இருக்கிறேன் நானு, தீர்க்க தரிசனம் பாமன் போய் 4 இடத்துல போய் சொல்லுங்க, ஆடு மேய்ச்சிட்டு இந்த தாவீது நீ எப்படி இருக்கான் பாருங்க எப்படி இருக்கான் பாருங்க, போய் சொல்லுங்க. 4 பேர் முன்னாடி போய் இதுவாடும் பாருங்க. எப்படிலாம் எங்களை அவமானப்படுத்துறாங்க என்ன ஒரு காலத்துல, போய் பாருங்க, எல்லார்ட்டையும் போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? நான் சொல்ல மாட்டோமா? நல்லா சொல்ல மாட்டோம்ல.
ஒரு உயர்வு பெருசா வந்துடுவோம்னா ஆடு மேய்ச்சிருந்தா பழசை நினைச்சு நினைச்சு சொல்லி குத்தி காட்டுவோம். என்ன எப்படா பேசுறீங்க, நான் எப்படிலாம் இருந்தேன் சொல்லுமா. ஆனா இங்க அவர் என்ன சொன்னாங்க, ராஜா அவனுடைய அந்த கெத்துன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த கம்பீரம், அது எல்லாத்தையுமே அங்க தூக்கி தேவனுடைய பாதத்துல வச்சுட்டார். ஏன்னா அவர் அதெல்லாம் ஒரு பெருசா அவர் அடைஞ்ச உயர்வு ஒரு பெருசா தெரியல. இந்த உயர்வான ஆசீர்வாதம் வாக்குத்தத்தம் வரதுக்கு முன்னாடி அவர் எப்படி நடந்துட்டான்னு உங்களுக்கு காட்டுறாங்க. கவனிங்க, தான் வந்து கேது மரத்தான ஒரு ஆடுனா ஒரு வீட்டுல இருக்கிறான், அது அவருக்கு பெருசா தெரியல. ஆனா தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி திரைகளின் கீழ் இருக்குது அப்படின்னு அவர் வேதனைப்படுறது. இந்த தாழ்மை நமக்கு வேண்டும். ஹல்லேலூயா. ஏன்னா நமக்கு அறிவின் ஆசீர்வாதம் வந்து சாதாரணமான ஒரு வாக்குத்தத்தம் கிடையாது. அது ஒரு தனியா தெரியுற ஆசீர்வாதம். அப்ப நீங்க தனியா தெரியணுமா தெரிய வேண்டாமா உங்க தாழ்மை அவருடைய கண்ணுக்கு? அப்ப நீங்க எப்படி நீங்க தாழ்த்தணும் அவர்கிட்ட? இந்த மாதிரி அவருடைய காரியங்களை நம்ம நினைக்கிறோமா? தேவன் நம்மளோடு கூட இடைப்படுகிறார். ஏன்னா தாவீதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் எப்படி தன்னை தாழ்த்துறாருன்றதை பற்றி சொல்றேன் பாருங்க. அவர் தன்னுடைய ராஜ கம்பீர பார்வையை கூட தன் கழுத்தை நேரா திமிரா இல்லாம இந்த உடன்படிக்கை பெட்டியை பார்த்த உடனே என்ன பண்ணிட்டாருன்னா, அவருடைய பாதத்துல அவரு தன்னுடைய எல்லா ராஜ்யத்தை என்ன பண்றாரு, வச்சிருக்காரு. வச்சுட்டு இது என்ன பண்றாரு பாருங்க, உடனே அந்த பார்வை, அந்த ராஜ பார்வை அடிமையின் ஏக்க பார்வையாக மாறிடுது. என்ன அடிமை? கர்த்தருடைய அடிமையினுடைய ஏக்க பார்வையா மாறி எப்படி பேசுறாரு பாருங்க. ஐயோ, இந்த அடிமைக்கு இந்த வீடா, இந்த கேதுமா, ஆனா என் தேவனுடைய, என் எஜமானுடைய தேவனுடைய உடன்படிக்கைக்கு இந்த திரையா, அந்த கண்ணோட்டம் நமக்கு வேணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம தேவனை எந்த அளவுக்கு நம்ம பார்க்கிறோம். ஏன்னா நமக்கு வந்து பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. இப்பவே நீங்க கம்பேர் பண்ணி பார்த்துக்கிடுங்க. ஒவ்வொரு சிறு சிறு உயர்விலும் நம்ம தேவனை எப்படி பார்க்கிறோம்? நம்ம உயர்வை நம்ம நினைக்கிறோமா, இல்ல தேவனை எந்த இடத்துல வச்சிருக்கிறோன்றதை நீங்க திங்க் பண்ணீங்க. தேவன் நம்மோடு கூட இடைப்பார்க்கிறார். ஹல்லேலூயா. இந்த தாழ்மை இருந்தா தான் உயர்த்தப்பட முடியும், வேற வழி இல்லை. தன்னைத்தானே உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுகிறான். புரியுதா உங்களுக்கு? அதனால தாங்க நான் சொல்றதுக்கு முதல் காரணமே இது தாவீதுக்கு இந்த குணம் தாங்க. எப்பவுமே பொதுவா ஒரு உயர்வு வந்த உடனே பாத்தீங்கன்னா நமக்கு என்ன ஆகும்னா, நம்ம தேவைங்க பெருசா தெரிய ஆரம்பிச்சிடும். அதை நிறைவேற்றுறதுக்கு நம்ம கையில அதிகாரம் வந்துருச்சு, என்ன பண்ணுவோம், உடனே அதை தான் நம்ம நிறைவேற்ற பார்ப்போம். ஆனா தேவனுடைய தேவையை இவர் பார்க்கணும். எப்படி பார்க்க முடியும்? யோசிச்சு பாருங்க. ராஜாவாயிட்டாரு. ஒரு நீங்களே கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. ராஜாவாய் இருந்து அவருக்கு நிறைய அலுவல்கள் இருக்கும். இதன் மத்தியில அவர் எதை பார்க்கிறாரு? தன்னை உயர்த்தின தேவனையும் என்ன பண்றாரு, அவருடைய தேவையும் தான் அவர் பார்க்கிறாரு. அவர் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தாருங்க. அரண்மனையில இருந்தாலும் அவர் அப்படிதாங்க இருக்கிறாரு. நாளையில கரங்க தட்டி தேவன் அரண்மனையில இருந்தாலும் அப்படிதாங்க இருக்கிறாரு. அவருடைய எந்த வித மாற்றமும் இல்லை. தனக்கு அடைஞ்ச உயர்வையே என்ன பண்றாருன்னா, தேவனுடைய தேவையை அறியும் கருவியாக மாற்றி விடுகிறார். இந்த மாதிரி நாம மாத்துவோமா? தேவன் நம்மளை கேட்கிறாரு. ஏன்னா உயர்வான ஆசீர்வாதம் உங்களுக்கு கொடுக்குறோம்ப்பா, இந்த மாதிரி நீ மாறுவியான்னு கேட்கிறாரு. 3 விதமான ஆசீர்வாதம் ஒவ்வொரு வீட்டுக்குமே. நீ தங்குற வீடா இருந்தாலும் சரி, ஒரு சபையா இருந்தாலும் சரி, நீயாகவே இருந்தாலும் சரி, நிரந்தரமான ஆசீர்வாதமா இருக்கணுமா? இந்த தாழ்மை உன்கிட்ட இருக்கா? ஹல்லேலூயா. ஏன்னா நீங்க நல்லா புரிஞ்சுங்க, ஒரு உயர்வு வந்துட்ட பிறகு நம்ம நன்றி சொல்ற அந்த நன்றி வந்து நம்ம வந்து 100, அதாவது முதல் வெற்றியை நீங்க அடையறீங்க தெரியுமா, அப்போ ஒரு நன்றி சொல்லுவீங்க. நன்றி ஆண்டவரே சொல்லுவீங்க தெரியுமா. அது 100வது வெற்றியிலும் எப்படி இருக்கணும், அந்த நன்றி இருக்கும். 100வது வெற்றியில அது காணாம போயிடக்கூடாது. ஹல்லேலூயா. 100வது வெற்றி ஆனவங்க ஐயா நான் புதுசா இதெல்லாம் எனக்கு வாழ்க்கையில வெற்றி அடைகிறதுலாம் ஒரு புதுசு, உயர்வுலாம் என் வாழ்க்கையில புதுசு. நன்றி சொல்ற பழைய நன்றி சொல்றது எதுக்கு? சகஜம். பழசு. அது எதுக்கு நான் போய் நன்றி சொல்லிக்கிட்டு அதே நன்றியா சொல்லிட்டு இருந்தோம். புதுசான வெற்றியை நான் பார்க்க ஆரம்பிச்சேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நன்றி உணர்வு மறந்து போயிடும். நன்றி உணர்வு மறந்து போனா தேவனுடைய தேவை நம்ம புரிந்து கொள்ள முடியாது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? தேவன் நம்மோடு கூட இடைப்படுகிறார். ஏன்னா உங்க ஒவ்வொருவரையும் அவர் எப்படி பார்க்கிறாரு? பெரிதளவுல உங்களை ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறாரு. அதனால தான் நான் உங்களுக்கு இதை உங்களுக்கு சொல்றேன். நான் அந்த பகுதியில இந்த மாதிரி அவர் நடக்கிறதுனால தான் தேவன் வந்து பேசுறதை நீங்க பார்க்கலாம். அந்த இடத்துல பாருங்க, 7ஆம் வசனம் வாசிமா.
பாத்தீங்களா? இந்த மாதிரி தாவீது முதல் ஆசீர்வாதத்தை அவர் சொல்றாரு பாருங்க. இந்த மாதிரி அவர் பண்ணதுனாலதான் தாவீதுடைய இந்த குணத்தை பார்த்துதான் தன்னுடைய தேவையை அங்க தேவன் என்ன பண்றாரு, தன்னுடைய தேவையை மாத்திரம் அவர் எப்படி ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. 7ஆம் வசனம் போட்டிருக்கு, இஸ்ரவேலின் அதிபதியா இருக்கும்படி ஆடுகள் பிள்ளை நடந்த உன்னை ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து நீ போன இடமெல்லாம் உன்னோட இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி. பாத்தீங்களா? அது மாத்திரம் தொடர்ந்து வாசியது. பாத்தீங்களா? ஒரே நிமிஷம் 12-13 வாசி. பாத்தீங்களா? போதுங்க. ஒரு நிலையான ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு இந்த மாதத்தில் என்ன பண்றாரு, கொடுக்குறாரு. ஏன்னா தாவீதுக்கு ஒரு நிலையான ஆசீர்வாதம் அங்க தேவன் காட்டுகிறார். அதுக்கு காரணமா அமைஞ்ச ஒரே ஒரு விஷயம் இந்த 1ஆம் வசனம் தான். நோட் பண்ணி வச்சு, இந்த 1ஆம் வசனம் போல நாம இருக்கிறோமா, 17:1 படி நாம இருக்கிறோமான்றதை நம்ம இன்னைக்கு சிந்திக்கணும். ஏன்னா நம்ம ஒவ்வொரு இதுவரை நீங்க உயராம கூட இருக்கலாங்க, அதை பத்தி எனக்கு கூட எனக்கு தெரியல. ஆனால் ஒண்ணு மாத்திரம் நீங்க மனசுல நினைச்சீங்க, எனக்கு வருகிற ஒவ்வொரு உயர்வும் அவரை உயர்த்துவதற்காகவே அந்த உயர்வு. ஹல்லேலூயா, கரங்களிலே ஒவ்வொரு உயர்வையும் அவரை உயர்த்தும், இன்னும் கொஞ்சம் உயர்த்திட்டே போவேன். அந்த குணத்தை நீங்க வச்சாதாங்க உயர முடியும் வாழ்க்கையில. இல்லைன்னா உயர்றது ரொம்ப கஷ்டங்க. ஏன் அதை சொல்றேன்னா, ஒவ்வொரு நம்ம காட்டுகிற அவருடைய தாழ்மை வந்து தேவனுடைய கவனத்தை நம்ம பக்கம் திருப்புற அளவுக்கு இருக்கணும். இப்ப பாருங்க, ஒரு உயர்வு வந்த உடனே இவர் தேவனுடைய தேவையை பார்க்கிறாரு. அதனாலதான் இவர் பாருங்க, தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற தாசன் என்று அழைக்கப்படுகிறார். எவர் அவர் சொன்னாரா? சொல்றதுக்கு முன்னாடி தானே அவர் சிந்திச்சாரு, எனக்கு ஆலயம் என் திரையில இருக்கு, அவருக்கு ஆலயம் கட்டலாம்னு யாருன்னு சொன்னா? ஆண்டவர் முதல்ல சொன்னாரா? முன்னாடியே யார் நினைச்சா? தாவீது நினைச்சார். அதனாலதான் தேவன் வந்து அவர்கிட்ட போய் எனக்கு ஆலயம் கட்டுவாயா என்று இதே அதிகாரம் எதுல உங்களுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். சாமுவேல்ல வரும், பார்த்துருக்கீங்களா? அதை எடுத்து வாசிங்க அந்த வசனம். தயவுசெய்து இந்த வசனம் அடுத்த இதுல அவர் கட்டுவாயான்னு கேட்பாரு பாருங்க. என்ன அருமையான வார்த்தை பாருங்க. 1 சாமுவேலா, ஒரே நிமிஷம் எடுத்தவங்க அதை வாசிங்க. ஒன்னு சாமுவேல்ல அந்த வசனம் இருக்கு. அது ஓகே. 7ஆம் அதிகாரத்துல 7:5 வாசிமா, நானே வாசிக்கிறேன். நீ போய் என் தாசனாகிய தாவீதை நோக்கி 2 சாமுவேல் 7:5ங்க. 2 சாமுவேல் 7:5 வாசிமா. பாத்தீங்களா? இப்ப யாருகிட்ட இந்த காரியத்தை சொன்னாரு? யார்கிட்ட சொன்னாருங்க? இதே வசனம் தான் அங்க இருக்கும், இதே மாதிரிதான் அங்க இருக்கும். நீங்க வீட்டுல போய் கூட நோட் பண்ணி வச்சுங்க. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் தான் 1:4-17 அதிகாரம், ரெண்டும் ஒண்ணுதான். அதுல இதே வாக்குத்தத்த வசனம் வரும் பாருங்க. லாஸ்ட்ல 29ஆம் வசனம் அதே தான். 2 சாமுவேல் 7:29 அதே வார்த்தை வருதா? நம்ம இந்த மாதம் வாக்குத்தத்தம் வருதா? ஆமா, சேம். வாசிக்க வேண்டாம், புரிஞ்சுட்டீங்களா? சேம் தான், எக்ஸாக்ட்லி சேம். ஆனா இதுல வந்து என்னன்னா, தன்னுடைய மன விருப்பத்தை தேவன் யார்கிட்ட சொல்றா? தாவீது கிட்ட தெளிவா சொல்றாரு. இப்போ தேவனுடைய தேவையை நாம அறிஞ்சிக்கிறதுல நம்ம உயர்வு தடையா இருக்கா, இல்ல உயர்வது கருவியா பயன்படுத்தோம்? இன்னைக்கு நம்மளோட கூட தேவன் பேசுறாருங்க. ஏன்னா இந்த மாசத்திலே நமக்கு இந்த வருஷத்திலே சொல்றாரு, புதிய காரியத்தை செய்யப்படுற தேவன் ஒவ்வொரு வாட்டியும் அதை நினைவுபடுத்திட்டு வராரு. எதுக்கு நினைவுபடுத்திட்டு வர? தேவன் ஆசீர்வதிச்சுட்டே போக மாட்டாரு. 11 மாசம் முதல்ல சொல்லிட்டாருன்னா, அந்த இடைப்பட்ட நாட்கள்ல அந்த உயர்வை அடையறதுக்கான வழியை தான் சொல்லுவாரு. இதை நம்புறவங்க கரங்கத்தை தட்டி தேவன் நான் நம்பிக்கலாமா? ஒவ்வொரு மாசமும் வந்து உங்களை என்ன பண்ண மாட்டாரு, இதை தர இதே ஞாபகம். ஒவ்வொரு மாசம் நீங்க அடையறதுக்கான வழியை உங்களுக்கு காட்டுவாரு. அந்த அடையறதுக்கான வழியில மிக முக்கியமான ஒண்ணு தாழ்மை. ஹல்லேலூயா. அந்த தாழ்மை இருந்தாதான் நீங்க அடைய முடியும். இந்த தாவீதுக்கு இருந்த இந்த தாழ்மையை நீங்க மனதில் இருத்தி கொள்ளுங்க. உங்களுக்கு உயர்வுக்கு முன்னாடியே நீங்க தாழ்மை கொள்ளுங்க. தேவனுடைய காரியங்கள்ல நீங்க கவனம் செலுத்துங்க. இங்க வந்த ஒவ்வொருவரும் கர்த்தருடைய ஆலயத்தை குறிச்சும் அவருடைய காரியங்களை குறித்து நீங்க கவனம் செலுத்துங்க. நேற்று கூட அந்த நான் உண்மையில அக்காவை குறித்து ஒரு ஷார்ட் சொல்லணும். நடக்க முடியல அவங்களால. அவங்க அவ்வளவு தூரம் ஓடி வராங்க சபையில. இங்க வந்து கர்த்தருடைய காரியத்துக்காக அவங்க வந்து ஜெபிச்சுக்கிட்டு தனக்கு நடந்த நன்மையை சொல்லிட்டு கடவுளுக்காக அவங்க ஒரு காணிக்கையை கொடுத்துட்டு போனாங்க. எதுக்காக நான் இதை சொல்ல வரேன்னா,
தான் வந்து இப்படி இருந்தாலும் பரவாயில்ல, கடவுளுடைய காரியத்தை முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதுதான் தனக்கு ஒரு சின்ன உயர்வு தான். அவங்களுக்கு ஒரு சிறு பகுதி தான் போன வாரம் ஒரு உயர்வு போன மாசத்துல கிடைச்சது. அந்த சிறு உயர்வுல கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியது அவங்க என்ன பண்றாங்க? இதுதாங்க கணக்கு தள்ளி தேவன் நாமத்தை பயன்படுத்த மாட்டாங்க. ஏன் இதை சொல்ல வரேன்னு புரியுதா? இன்னைக்கு இந்த உயர்வு இன்னைக்கு உள்ள நம்மள கம்பேர் பண்ணிங்க தேவனுடைய உடன்படிக்கை போல அவருடைய காரியங்களை நம்ம கீழே வச்சிருக்கிறோமா? திரைகளுக்கு கீழே நாம உயர்வா இருக்கோம். நீங்க நல்லா வீட்டுல நம்ம எல்லாம் இருக்கோம், அவருடைய காரியங்களை கீழே வச்சிடறோமா? நம்ம 3 வேளை சாப்பாடு எல்லாம் நல்லா ஆண்டவர் கொடுக்குறாரு, ஆனா அவரை குறிச்சு நம்ம கவனமா இருக்கிறோமா? அப்படி கவனமா இல்லைன்னா நமக்கு தாழ்மை இல்லைன்னு அர்த்தம். தாழ்மை இருந்தா மாத்திரம்தான் அதை நம்ம நினைக்க முடியும். ஹல்லேலூயா. தாவீது தாழ்மை கொண்டாரு, அப்பதான் அதை வந்து உணர முடியாத அவர் இது பண்ண ஆண்டவர் வந்து காட்டினார். அவர்கிட்ட தன்னுடைய விருப்பத்தெல்லாம் என்ன பண்ணாரு? ஷேர் பண்ணார் ஆண்டவர். அதனால இன்னைக்கு தேவன் நம்மளோட கூட பேசுகிறது இதுக்கு தாங்க. பொதுவாக சொல்லுவாங்க, இந்த உயர்வு வந்துட்டா தலைக்கால் புரியாதுப்பான்னு சொல்லுவாங்க. கரெக்டா? ஏன்னா கண் மயக்கம் ஆயிடுமா. நீங்க எதை விட கண் புற ஏதோ போயிட்டு வந்து அந்த புறங்களாம் இதுதான். நான் இந்த புறெல்லாம் கூட சரியாயிடும். அந்த புற சரியாகிறதுக்கு எந்த கேட்ராக்ட் ஆபரேஷன் போகணுமோ கத்தர்கிட்ட தான் வரணும். ஹல்லேலூயா. இந்த கண் மயக்கம் வந்து பாருங்க, உயிர் வந்த உடனே அதுக்கு என்ன பண்றது? எந்த ஆபரேஷன் பண்றது? கத்தர்கிட்ட தான் வந்து ஆபரேஷன் பண்ணிக்கணும். அது முதல்ல அது இருக்கதே தெரியாது. இது இருக்கதே தெரியாது போல இருக்கதே ஒரு நாள் பார்வை போயிடும். ஆமா, அது போல பெருமை உள்ளவனுக்கு என்ன ஆயிடும்? கண்ணு மயங்கதே தெரியாது, ஒரு நாள் அப்படியே மறைஞ்சு போயிடும். நான் சொல்றதெல்லாம் கஷ்டம், உண்மை அதுதான். அதனால இந்த புறையெல்லாம் கூட ஆபரேஷன், அந்த புறைக்கு என்ன பண்ண போறோம்? அதனால நம்ம வந்து தேவனுடைய வார்த்தை தான். ஹல்லேலூயா. அதனால இந்த தாவீதுக்கு தலைக்கால் புரியாதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த தலைக்காலில் தான் கால் எங்க இருக்குதுன்னு தெரியுது. எங்க கேதுரு மரத்தாலான வீட்டுல இருக்கு, அது இருக்கிறதுக்கான தகுதி இல்லைன்னு அவருக்கு தெரியுது. அதை உணர்த்துறதுக்கு மண்டை இருக்கு, அந்த மண்டையில ஆணவம் கிடையாது. அந்த ஆணவம் வந்து அதை உணர முடியாது. அதனால தலைக்கால் அவருக்கு புரியுது, தான் எங்க இருக்கிறது அவருக்கு தெரியுது. ஆமா ஆமா, ஆடு மேய்ச்சது அவ்வளவு ஒரு இது பாருங்க. தான் இருக்க வேண்டிய இடம் இங்கே கிடையாதுப்பா. தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி இங்க இருக்க கூடாதுப்பா, அது உயர்ந்த இடத்துல இருக்கணும்னு அவரால் உணர முடியாது. கரங்கத்தலை தேவன் நம்ம எடுத்துலாமா? இந்த தாழ்ச்சி கொண்டாதான் நீங்க தேவனுடைய நாமத்தில் தேவனுடைய இந்த வாக்கு தத்துவத்துக்கு உடன்பட்டவர்களாக மாற முடியும். அதனால நீங்க நான் சொல்ற இந்த ஒவ்வொன்றுத்தையுமே எப்படி பார்க்கணும்னு நான் சொல்லியிருக்கிறேன். 3 விதமான ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொன்று நம்ம உலக வீடு, சபை, நான், இந்த 3மே கரெக்டா ஆசீர்வதிக்கப்பட்டு எப்போதும் இருக்கணும்னா இந்த தாழ்மை எப்போதும் வேணும். நல்லா கவனிங்க. ஒரு வீடு இருக்கு, கட்ட வீட்டுல போய் எவனா கட்டுவானா? போய் பைத்தியக்காரன் தான் கட்டுவான். போய் சிமெண்ட் கல்லாம் இறக்கினா போவான். அந்த வீடு மேல கட்டுப்பாடு கட்டுவாங்களா? ஒண்ணுமே இல்லாத இருந்தா தேவன் கூட கணக்கு ஒண்ணுமே இல்லை நம்ம தாழ்த்தி போட்டாதான் கட்டுவார். கணக்கு தேவன் நம்ம நடத்தலாமா? ஒண்ணுமே இல்லை, நீ தாழ்த்தி போட்டாதான் உன் வீட்டையும் உன் வீடு ஆசீர்வதிக்கப்படும், உன்னுடைய சபை ஆசீர்வதிக்கப்படும், நீயே ஆசீர்வதிக்கப்படுவார். ஹல்லேலூயா. அவர் கட்டணும், அவர் விருப்பப்படி விட்டுட்டு. அசிபார யாரு? ஆண்டவர். புரியுதா? அப்ப ஒண்ணுமே இல்லை நீ விட்டாதான் ஒரு கிரவுண்ட்ல தான் போய் அங்க என்ன ஆகும்? கட்டுவாங்க. இது மனதில் இருத்தி கொள்ளுங்க. நாம ஆசீர்வதிக்கப்படணும்னா, நம்ம உயர்ந்த அளவுல அதுவும் ஆசீர்வதிக்கப்படணும்னா, பாதி இடிக்கப்பட்ட வீடு கூட கிடையாதுங்க, முழுசா செங்கல் இருந்து எல்லாமே கட்டணும். அது என்னைக்குமே ஆசீர்வாதமா இருக்கணும்னா யார் பண்ணணும்? அவருடைய ஆளுகையில விட்டுணும். ஹல்லேலூயா. இதை நீங்க மனதில் வச்சுங்க. தாவீது இன்னைக்கு எல்லா ராஜாக்களை விட சிறப்பா தெரியறதுக்கு காரணம் இந்த தாழ்மை தான். உயர்வுக்கு முன்னாடியே இப்படி தாழ்மை கொண்டதுனாலதான் இப்ப சொன்ன அந்த அத்தனை ஆசீர்வாதங்களும் யாருக்கு வந்தது? தாவீதுக்கு வந்தது. அந்த ஆசீர்வாதத்தை குறித்து நம்ம கொஞ்சம் பார்க்கலாமே. அது தனித்துவமா இருக்கும் பாருங்களா. காட்டுறேன் பாருங்க. இதுக்கு முன்னாடி பாருங்க, இந்த வசனம் நீ வாசியமா அதே தான் நானே வாசிக்கிறேன். 13-14 நான் மறுபடியும் ஒரு வாட்டி வாசிச்சிடுறேன். 2 சாமுவேல் 7:13-14. விலக்காத ஒரு ஆசீர்வாதம். அவனை நாமத்திற்கு என்று ஒரு ஆலயத்தை கட்டுவான், அவன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன், அவன் அவனுக்கு பிதாவா இருப்பேன், அவன் எனக்கு குமாரனா இருப்பான். அவன் அக்கிரமம் செய்தால் நான் அவனை மனுஷனுடைய மில்லாற்றினாலும் மனுபுத்திரனுடைய அடிகளினாலும் தண்டிப்பேன், ஆனால் அவனுடைய கிருபையை எப்படி எடுக்க மாட்டேன்னு அடுத்த வசனத்தை சொல்றாரு. உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடம் இருந்து என் கிருபையை விலக்கினது போல அவனை விட்டு விலக்க மாட்டான். அடுத்தது பாருங்க, மிக முக்கியமானது. உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றைக்கும் உனக்கு முன்பாக சிறப்பட்டிருக்கும். யாருடைய வாயிலிருந்து வந்தது? உன் ராஜாசனம் என்றைக்கும் நிலை பெற்றிருக்கும். இந்த ஆசீர்வாதம் ஒருத்தருக்கும் நிரந்தரமாகணுமா?
இந்த தாட்சி கொள்ளுங்க. இந்த 1ஆம் அதிகாரம் அந்த 1ஆம் வசனத்தை மனதில் எழுதி கொள்ளுங்க. உயர்வுக்கு முன்னாடியே தேவனுடைய காரியத்தை அக்கறை எடுத்து நான் ஓடி வரணும். இங்க இந்த சபையினுடைய காரியங்களை, தேவனுடைய காரியங்களை நான் கவனம் செலுத்தணும். நான் எந்த அளவுக்கு இருக்கிறேன்? வேதம் வாசிக்கலையா? நீ திரைக்கு கீழே வைக்கிற தினமும் வேதம் வாசிக்கலையா? உன் காரியங்களை தான் முக்கியத்துவம் கொடுத்து ஓடுறியா? நீ என்ன பண்ற? திரைக்கு கீழே வச்சிருக்க. நீ உயர்வா இருக்கிற. அப்ப நீ ஆசீர்வாதத்தை யோசிக்கணும். அப்போ ஆசீர்வாதம் வரலேன்னு கேட்டா என்ன ஆயிடும்? நம்ம மேலதானே தப்பு இருக்கு. தேவனுடைய காரியங்களை கீழாக வைத்து உன்னுடைய காரியங்களை மேலாக வைக்கும் பொழுது கர்த்தர் அவ்வளவு ஒரு இதுவா போயிட்டாரு. தேவன் நம்மோட கூட பேசுறாருங்க. ஆசீர்வாதம் மாத்திரம் நமக்கு பெருசா வேணும்னா அதுக்கேற்ற தாழ்மையை நமக்கு பெருசா வேணுங்க. தாவீது இதெல்லாம் செஞ்சாரு. அதனாலதான் அவர் உயர்த்தப்பட்டார். ஹல்லேலூயா. நான் இப்ப சொன்ன தெரியுமா, அவர் வெறும் வாயில மாத்திரம் சொல்லிட்டு போல. ராஜா வந்து அவர் சொன்ன ஒரு சில காரியங்களை உங்களுக்கு காட்டட்டா? வசனங்களை, ஆலயத்தை குறித்து எப்படி வைராக்கியமாகவும் கர்த்தருக்கு சம்பந்தப்பட்ட காரியங்கள் எப்படி இருந்தாலும் ஒரு 3 வசனத்தை உங்களுக்கு காட்டி கொடுக்குறேன். சங்கீதம் 122 ஒன்று வாசிமா. அவருடைய மகிழ்ச்சி ஒரு ராஜாவாக எங்க இருந்ததுன்னு நாங்க போடப்பட்டிருக்கு. 122:1. என்னங்க கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன போது ஒரு ராஜாவுக்கு மகிழ்ச்சியா இருந்துச்சு. ராஜாவுக்கு எங்கெங்கெல்லாம் மகிழ்ச்சி இருக்கும்? திராட்சை ரசம் குடிக்கிறது, நடனம் ஆடுறது, ஜாலியா எல்லாரும் ஜாலியா இருக்கிறது, இதுலதான் மகிழ்ச்சியா இருக்கணும். இவர் எங்க இருக்குது மகிழ்ச்சி? ஆலயத்துக்கு போவோம் வாருங்கன்னு சொல்லும் போது அவ்வளவு மகிழ்ச்சியா கரங்க தனி தேவன் நாமம். இந்த மகிழ்ச்சி உங்களுக்கு வருதா? நான் எதுக்காக சொல்றேன்? தேவன் உங்களை நிரந்தரமா ஆசீர்வதிக்க விரும்புறாரு. நிரந்தரமா ஆஸ்பத்திரிக்குன்னா நீங்க இந்த மாதிரி மகிழ்ச்சியை கொள்றீங்க. ஆலயத்துக்கு போவோம்னு சொன்னோன்னே ஐயோ ஆலயத்துக்கு போகணுமா? இது ஒரு கடனை தீர்த்து விடணும் அப்படின்றதுக்காக நம்ம வரக்கூடாது. ஆலயத்துக்கு 7-9 கடனை தீர்த்து விட வேண்டும். தேவனுடைய பார்வையில அவர் அட்டெண்டன்ஸ் நோட் பண்ணி வச்சுப்பாரு அப்படின்னு வரக்கூடாது. அப்படி வந்தா நம்ம வீடு எப்படி ஆசிரியப்படும்? இது அவங்களுக்கு உணர்வோடு வரணும். ஆமா, உணர்வோடு வரணும். சங்கீதம் 48:9 வாசிமா. 48:9. என்னப்பா அது? கிருபைய சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறாரா ராஜா? கிருபையை சிந்திச்சுட்டு இருக்கிறாரா? யாருடைய கிருபைய? தேவனுடைய கிருபையை சிந்திச்சுட்டு இருக்கிறாராம். கிருபையை விளையாட்டுலங்க. அந்த கிருபையாலதான் ஒரு உயர்வுக்கே வந்தாரு. அதை குறித்து சிந்திச்சுட்டு இருக்கிறாரா? நம்ம எத்தனை பேர் உயர்வுல தேவனுடைய கிருபையை குறித்து சிந்திக்கிறோம்? புரிஞ்சுக்கலாம். ஏன் இதை பேசுறாருன்னா உங்களை பெரிதளவுல உங்களை ஆசீர்வதிக்க போறாரு. இப்பவே நீங்க இந்த குணத்தை வளர்த்துக்கணும் தான் நம்ம கூட பேசுறாரு. இன்னொரு வசனம் வாசிக்க பாருங்க. இதோட இந்த மாதிரி நான் பார்த்தே கிடையாது. ஒரு ராஜா கிட்ட இப்படி ஒரு தாழ்மையான குணம். 27 சங்கீதம் 27:4 வாசிமா. இப்படி இருக்கணுங்க நம்மளுடைய இது தேவனுடைய காரியங்கள்ல. கரங்களை தட்டி தேவன் நாமத்தை பயன்படுத்தலாமா? தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்துல தங்கி இருப்பதையே நாடுவேன். அதுவும் யார்? அவரு ஒரு ராஜா சொல்றாரு. அவரு எங்கெங்கயோ போய் தங்கலாம் ஜாலியா, எங்கெங்கயோ போய் நிறைய பரிசுகள்லாம் வரும், என்னென்னவோ ஜாலியா இருக்கலாம் எங்க போனாலும், கரெக்டா? ஆனா அவர் எங்க தங்கணும்னு விரும்புறாரு? ஆடு மேய்க்கிறது மறக்கல. ஆடு மேய்க்கிறப்ப தேவன் நம்மளோட கூட இருந்த தேவன் தான் மறக்கல. பழச மறக்கல. கரங்க தட்டி தேவன் அந்த பழச மறக்கல. பழச மறக்காம இருந்தா தான் நீ உயர முடியும். தேவனோட கூட பேசுறாரு. பழச மறக்காம இருந்தா தான் உயர முடியும். பழைய பாவங்களை மறந்து அதுக்கு அதை ஞாபகம் வச்சுக்க போறீங்க. அது இல்ல, பழைய நன்றியே, அதான் பழைய நன்றியை மறக்க கூடாது. தேவன் செய்கிற ஒவ்வொரு சிறு காரியங்களையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? மறக்க கூடாது. அப்பதான் தேவன் என்ன பண்றாங்களே இவ்வளவு பெரிய உயர்வு தரணும். நீங்க அப்ப நீங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த உயர்வுலாம் வர ஆரம்பிச்சு. சரிங்க. இப்ப நான் சொன்ன இந்த காரியங்கள் இதுவரையிலும் சொன்ன எல்லாமே ஒரு ஆலயத்தை குறித்து ஒரு தாவீது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தாருன்றது தான். நாமளும் அதே மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சா என்ன பண்ணுவாரு? இந்த மாத வாக்குத்தத்தம் நமக்கு இப்போதுல இருந்தே உங்களுக்கு ஆக்டிவ் ஆயிடுச்சா? ஓகே, ஆக்டிவ் ஆயிடுச்சுன்னா எங்கேயோ ஆக்டிவ் ஆயிடுச்சுன்னா கரங்கள் தட்டி வச்சாமா? கரங்கள் தட்டலாமே. ஹல்லேலூயா. ஏன்னா நீங்களும் தாழ்மை கொள்ள போறீங்க, பந்தியில பிரவேசிக்க போறீங்க. அதிர்ச்சியோடு கூட ஆச்சரியமா போயிடுச்சா? ரொம்ப சந்தோஷம். இப்போ இந்த இப்போ நான் பார்த்த இதுவரையிலும் 2 சம்பந்தமா, ஒன்று வீடை பத்தி சொன்ன தெரியுமா? ஒன்று உலக வீடு, 2வது சபையை குறிச்சு நான் சொல்லிட்டேன். 3வது வீட்டை குறிச்சு நம்ம சொல்றோம். இது நம்ம
நான் வந்து வெறும் வார்த்தையில சொல்லிட்டு போறதில்ல, வசனத்தை உங்களுக்கு காட்டணும், அப்பதான் உங்களுக்கு புரியும். இதுக்கும் நம்ம தாழ்மை இருந்தாதான் நமக்குள்ள வந்து அவர் தங்க முடியும். முதல்ல நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? 1 Corinthians 6:19-20 எடுங்க. நான் சொன்னேன் ஒண்ணுமே இல்லாதது தான் அவர் கட்டுவாருன்னு. நீங்க உங்களுடையவர்கள் அல்ல. நான் உலக ஆசீர்வாதம் மாத்திரம் சொல்லிட்டு போறவங்க கிடையாதுங்க. அப்படி சொல்லிட்டு போனா நான் வந்து உண்மையிலேயே உங்களை ஏமாத்துறவனா போயிடுவேன். நான் நித்திய ஆசீர்வாதத்துக்கு நேரம் அவங்களை நடத்தணும். இந்த வீட்டுக்கு ஆசீர்வாதம் சொல்லியாச்சு, தாட்சி கொண்டா தாவீதை போல நீ ஆசீர்வதிப்படி. ஆனா தாவீதுக்கு வந்து மிக நீண்ட ஆசீர்வாதம். இது உலகத்துக்குரியது மாத்திரம் கிடையாது. அந்த பரம வீட்டை நீங்க தரிச்சிக்கணும்னா நீங்க ஆலயம்ன்றத உணரணும். பரிசுத்த ஆவியினால தங்கப்படுகிற ஆலயம் என்பதை உணர்றீங்களா? என்ன போட்டுக்கங்க, கட்டுவாயான்னு சொல்லி தாவீது கேட்கிறாருல, நான் தங்கறதுக்கு உங்ககிட்ட கேட்கிறாரு. இன்னைக்கு வந்த ஒவ்வொருவரோடும் உங்களுக்குள்ள வந்து உலாவறதுக்கு நீங்க தயாரா இருக்கிறீங்களா? அவர் கேட்ட ஆலயமா கட்டப்பறதுக்கு விட்டு கொடுக்குறீங்களா? தேவன் உங்களோட கூட இடைப்படுகிறார். ஹல்லேலூயா. வீடும் சரி, சபையும் சரி, நாம இருந்தாலும் சரி, அவருடைய சித்தப்படி நம்ம விட்டு கொடுக்கும் பொழுது நம்ம எப்படி ஆயிடுவோம்? அவர் நமக்குள்ள வந்து தங்குகிறவராக மாறி விடுகிறார். ஆகையால இன்னைக்கு நீ எழுதி வச்சு இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம், அப்புறமா சொல்றேன். 1 Corinthians 3:16-17 வாசிமா. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவன் இவ்வளவு உச்சிதமான ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு கொடுத்துட்டாரு. உங்க வீடு என்னைக்குமே நிலைச்சு நிக்கிற வீடா இருக்க போகுது. ஆனா அந்த வீட்டுல ஒழுங்கீனமான காரியங்கள் இருந்தா என்ன ஆகும்? என்ன போட்டிருக்கு? இந்த எச்சரிப்பு கண்டிப்பா சொல்லிதான் ஆகணும். இவ்வளவு நாள் ஆசீர்வாதத்தை பற்றி பேசுறேன். அந்த வீடு ஒழுங்கின்மையா இருந்தா என்ன ஆகும்? என்ன போட்டிருக்கு? தேவன் இப்ப நம்மளை பத்தி பேசணும். இந்த வீடு கரெக்டா இருந்தாதான் அந்த வீட்டை நம்ம சுதந்திரிக்க முடியும். கரங்க நம்புறவங்க கரங்க தள்ளி தேவன் நாமத்தை மேம்படுத்தலாமா? நான் வெறும் உலக ஆசீர்வாதத்தை சொல்லிட்டு போறது, அது உங்களுக்கு கிடைக்கதான் போகுது. நீங்க தாழ்மை கொள்ளும் போது அவங்களுக்கு வந்துருச்சு. இந்த இடத்துல நீங்க வந்து பரிசுத்த ஆவியானவர் தங்குகிற ஆலயம் இந்த வீடு கட்டுவாயான்னு கேட்கிறாருல்ல, நம்ம கட்டப்பட்டு வருகிறோன்றது உங்களால புரிஞ்சிக்க முடியுதா? என்ன போட்டிருக்கு? 3:16-17 வாசி. இன்னும் ஒரு வசனம் கூட வாசி. எபேசியர் 2:19-20 வாசி. எபேசியர் 2. அப்பதான் உங்களுக்கு இந்த ஆழம் உங்களுக்கு புரியும். கரங்க தள்ளி தேவன் நாமத்தை மேம்படுத்தலாமா? நீங்க அப்படி கட்டப்பட்டு வரீங்களா இல்லையா? உங்க வீடு என்ன நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்குமா இல்லையா? இந்த வீடு மாத்திரமா? இந்த வீடு மாத்திரம் போதுன்றவங்க கரங்க தள்ளி தேவன் நாமத்தை மேம்படுத்துங்க. இல்ல சபை மாத்திரம் போதுன்றவங்க எல்லாரும் அது மட்டுமா? சர்ச் இந்த கல்வி வீடு அது மட்டுமா? சபை அதுவா? நாமளும் சரியா என்னைக்குமே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். இந்த சரீரமாக ஆலயத்துல ஒழுங்கா இருக்கணும். ஒழுங்கா இதை கெடுக்கப்படாம பாத்துக்கிட்டாதான் அவர் நமக்குள்ள என்ன பண்ணுவாரு? வாசம் பண்ணு. நமக்குள்ள சகல வித ஆசீர்வாதம் நமக்கு சொன்ன எல்லாத்தையும் ஆசீர்வாதம் நிலைக்க பண்ணுவார். தாவீதுக்கு ஆசீர்வாதம் போல. ஹல்லேலூயா. அப்ப இந்த 3வது வீட்டை குறிச்சு அக்கறை இல்லாம மத்த 2 பத்தி அக்கறைப்பட்டுதான் கல்லை பத்தி மாத்திரம் அக்கறைப்பட்டது என்ன ஆகும்? அங்க அந்த வீட்டை பரம வீட்டை இழந்துருவோம். அதை சொல்லாம நான் முடிக்க முடியாது அல்லவா? அதனால நீ கவலைப்பட வேண்டாம். வரங்களை தேவன் நம்ம என்ன பண்ணுவாரு? ஆமா, என்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்துட்டாரோ கூடவே 9 வரங்களும் வந்துரும். ஆலயம் கட்டப்படுறத அவர் பார்த்துப்பாரு. நீ விட்டு கூடுன்னு தான் சொல்றாரு. வேணும் நீ வந்து கட்டா மாதிரி அவர்கிட்ட நிக்காத, பெருமையா அவர்கிட்ட நிக்க வேண்டியது இல்ல. நான் இடிக்கப்பட்டு போன இடிக்கப்பட கூட விட்டுடு, நான் தேவையில்லை. என்ன பட சுயத்துல என்ன இடிச்சு போடுங்க ஆண்டவரே, நீங்க கட்டுங்க. உங்களுக்கு முன்னாடி என்னைக்குமே நான் என்ன பண்ணணும்? நிலைச்சு நிக்கணும், நிரந்தரமா இருக்கணும். அந்த மாதிரி நீங்க என்ன கட்டுங்கப்பா அப்படின்னு நீங்க விட்டு பாருங்க. உங்க வாழ்க்கையில் என்ன பண்ண ஆண்டவர்? நிரந்தரமான ஒரு வீட்டை உங்களையே நிரந்தரமான வீடா அவர் தங்குற வீடா மாத்திடுவார். அதுல நீ இன்னொரு முக்கியமான ஒரு கவனிக்க, எபேசியர் 2ல பரிசுத்த ஆலயமாக வேண்டும் போடப்படுங்க. வாசிமாத பரிசுத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த வீடு தங்கறதுக்கு. எபேசியர் 2:19 எதுல வருது? பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறதுன்னு வரும் அந்த வசனம் வருதா?
அதுல பரிசுத்த ஆலயமாக எழும்புறதுன்னு ஒரு வசனம் வரும். எபேசியர் 2:7 நீங்க அதை வந்து அது முக்கியமா நோட் பண்ணி வச்சுங்க. அந்த வசனத்தை நான் சொல்றேன் பாருங்க. எபேசியர் 2:22 அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. அது 21ஆம் வசனத்துல பாருங்க. அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு நோட் பண்ணீங்க. இந்த வீடு எப்படி இருக்கணும்? ஆசீர்வதிக்கப்பட்ட வீடா மாத்திரம் இருக்கக்கூடாது. இந்த வீடு, இந்த சரீரமாகிய வீடு எப்படி இருக்கணும்? வெளியில போர்டு எப்படி இருக்கணும்? இது ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு அப்படின்னு இருந்தா போதுமா? அங்க என்ன போட்டுருக்கு அந்த இடத்துல? வெளியில ஆசீர்வதிக்கப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு மட்டும் கிடையாது, என்றென்றைக்கும் பரிசுத்த ஆலயமாக உள்ள வீடு. கணக்க தண்ணி தேவன் நாம் பயன்படுத்தலாம். ஹalleluya. இந்த மாதிரி இருந்தா தான் உலக ஆசீர்வாதம் மாத்திரம் இல்லைங்க, பரத்துல நமக்காக யார் கட்டிட்டு இருக்கா வீடு? ஜீசஸ் கட்டுற அந்த வீடையும் நாம் அடைய முடியும். புரியுதா? இந்த மாதம் நமக்கு கொடுத்துருக்கிற வாக்குத்தத்தம் எதுக்கு இந்த வாக்குத்தத்தை கொடுத்தாருன்னா, சும்மா ஒரு வாட்டியும் உன்னை இது பண்ணிட்டு போறது இல்லை, நிரந்தரமாகவே உனக்கு கொடுத்தாச்சு இந்த ஆசீர்வாதங்களை. ஆனால் நீ அதுக்கு முக்கியமா கொள்ள வேண்டியது, மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் தாழ்மை. உயர்வுக்கு முன்னான ஒரு தாழ்மை சொல்லியாச்சு. கடைசியா இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட், உயர்வுக்கு உயர்வான ஆசீர்வாதம் அவர் பெற்றார் தெரியுமா? பெற்ற பிறகு அவருடைய தாழ்மை எப்படி பார்க்கலாமா? வாசிங்க அந்த 1 நாளாகமும் 17 எடுங்க. இதுவும் ரொம்ப ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயங்க. அது 16ஆம் வசனம் வாசிங்க. 1 நாளாகமும் 17 பாருங்க. அப்பொழுது தாவீது ராஜா பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து, தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். பாத்தீங்களா? நான் சொன்ன ரெண்டுமே தாழ்மை தான் சொன்னேன். உயர்வுக்கு முன்னானதும் ஒரு தாழ்மை தான், உயர்வுக்கு பின்னானதும் ஒரு தாழ்மை தான் சொல்லிட்டேன். ஆனா அந்த தாழ்மையை அப்படி சொல்றாரு பாருங்க. இந்த காலத்துல தாழ்மையில 2 வகை இருக்குதுங்க. நான் எம்மாத்திரம் சொல்லிட்டு போறது இல்ல. உண்மையான தாழ்மைன்றது ரொம்ப முக்கியம். என்னது உண்மையான தாழ்மையா இருக்குதான்? இந்த சில பேர்ல மேடையில வந்து நல்லா அடிச்சு விடுவாங்க, பாத்துருக்கீங்களா? டைலாக்லாம் நான் ரொம்ப தாழ்ச்சியா இருக்கு, ரொம்ப மேடையெல்லாம் பேசி ரொம்ப அடிச்சு விடுவாங்க, ரொம்ப ஓவரா. வீட்டுல வந்து அவங்க நடந்துக்கிற விதத்தை பார்த்து அவங்க பையன் எதாவது கேட்பான், அப்பா மேடையில் அப்படி பேசுனீங்கப்பா, நீங்க இங்க வந்து இப்படி நடந்துக்கிறேன், சும்மாறா அதெல்லாம் மேடையில அதை பாட்டு நம்ம இருக்கிறோம். நம்ம தாழ்மை ஹalleluya. புரியுதா? தாழ்மைனா எப்படி இருக்கணும்? மேடையில நடிச்சுட்டு வெளியில வந்து கலைஞ்சு போற நடிகரை போல இருக்கக்கூடாது. வேஷம் கலைஞ்சு போற வெளியில போய் என்ன பண்ணுவான்? சிவாஜி கணேசன் மேல என்ன பண்ணுவாரு? நடிப்பாரு. அவங்க வீட்டுக்கு வந்து அதே மாதிரி இருப்பாரு. அப்படி இருக்க கூடாது. தாழ்மைனா எப்படி இருக்கணும்? அங்க இருக்கதான் இங்கேயும் இருக்கணும். தாவீது கிட்ட அந்த தாழ்மை இருந்துச்சு. ஆடு மேய்க்கிறப்பவும் ஒரு தாழ்மை இருந்துச்சு, ராஜா இருக்கும் போதும் ஒரு தாழ்மை. ரெண்டும் வேற வேற தாழ்மை இல்ல, ஒரே தாழ்மை தான். எவ்வளவுக்கு எவ்வளவு உயராரோ எவ்வளவுக்கு எவ்வளவு தன் தேவனை தான் என்ன பண்றாரு? உயர்த்துறாரு. அதனாலதான் அவருடைய சந்ததியில யார் பிறந்தா? ஜீசஸ் பிறந்தாரு. ஹalleluya. அதனால இன்னைக்கு வந்த நீங்க நம்மளுடைய தாழ்மை எப்படி இருக்கு? இவரை போல நம்ம எம்மாத்திரம் நம்ம ஒரு உயர்வு நாளைக்கு கொடுத்துறாரு, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்துறாரு. அப்ப உங்களுடைய அந்த என்ன சொல்றாங்க, ஒரு நடையே மாறிடும். சில பேருக்கு ஆசீர்வாதம் வந்துச்சு என்ன ஆயிடும்? முன்னாடி போவாங்க, இங்கே பாருங்க, ஒரே வாட்டி ஒரு மணி நேரம் பார்க்கறதுக்குள்ள 5 வாட்டி யூஸ் பண்ணுவாங்க. பாத்தீங்கன்னா அந்த ஒரு கஷ்டப்படுற நேரத்துல போவாங்க. சில பேர் பார்த்துருப்பாங்களா, வணக்கம். அதுவே உயர் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? 2 மணி நேரம் இங்க போவாங்க, 2 மணி நேரமா இந்த கழுத்து இந்த பக்கம் திரும்பாது. ஏதோ பிடிச்சாங்க. புரியுதா இல்லையா? அந்த மாதிரி இருக்கிறாங்களா? அந்த மாதிரி நாம இருக்கிறோமா? உயர்வு வந்த உடனே கழுத்து பழைய ஆட்களை தாழ்ச்சியா நினைக்க கூடாது, அற்பமா நினைக்க கூடாது. இன்னும் நீ 5 வாட்டி வணக்கம் விஷ் பண்ணனா 10 வாட்டி அவங்கள மரியாதை கொடுக்கணும், தாழ்மை கொடுக்கணும் பெரியவங்களுக்கு. அப்பதான் என்ன ஆகும்? நான் எம்மாத்திரம் இங்க நிக்கிறதுக்கு. இதனால நான் இவங்களை வந்து கனவீனப்படுத்திடுவேனா? இங்க நிக்கிறது நான் எம்மாத்திரம். தாவீது எப்படி நினைக்கிறாரு? இவ்வளவு பெரிய உச்சிதமான ஆசீர்வாதம் 16ஆம் வசனம் என்ன போட்டிருக்கு? நான் எம்மாத்திரம், தேவனே இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு 17ஆம் வசனம் கொஞ்ச காரியமா இருக்குது என்று தேவனான கர்த்தராய் இருக்கிற நீர் உமது அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாய் இருக்கும் காலத்து செய்தியும் என்னை மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாக பார்த்தீர். என்ன ஒரு தாழ்மை பாத்தீங்களா? இதுதாங்க ரொம்ப முக்கியம். அவங்க தாழ்மை உண்மையானதா இருக்கணும். அவர் வெறும் வாயில பேசிட்டு போற டைலாக் விட்டுட்டு போறவர் கிடையாது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? தேவனுடைய பார்வையில இப்போ நான் சொன்ன தெரியுமா, உயர்வுக்கு முன்னாடி ஒரு தாழ்மை சொன்ன பார்த்தீங்களா? இப்போ ஒருத்தங்க கஷ்டத்துல இருக்கும்போது தாழ்மையா பேசுவாங்க. ஒரு எப்படி தெரியுமா அந்த தாழ்மை? எப்படிப்பட்ட தாழ்மை தெரியுமா? ஒருத்தங்க வலிக்கிறப்போ ஒரு சத்தம் வரும் தெரியுமா, ஐயோ அம்மா, அது போலதான் அந்த தாழ்மை. ஆனா சந்தோஷத்துல உயர்வுல நீ தாழ்மை
தாழ்மையா இருந்தீங்கன்னா தேவனுடைய பார்வையில் எப்படி தெரியுமா இருக்கும்? அதுதாங்க ஆர்ப்பரிப்பின் அவரை சத்தமா இருக்கும். நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் அவரை வந்து உயர்த்துகிற அது ஸ்தோத்திர பலிகளுக்கு சமம். அப்படிதான் நீ எம்மாத்திரம் தாவீது சொல்றப்ப தேவனுடைய பார்வையில் அது எப்படி இருந்திருக்கும்? தன்னை ஸ்தோத்திர பலி பண்றது போல அவர் நினைச்சுப்பாங்க. கரங்கள் தட்டி தேவன் நாம பயன்படுத்தலாமா? இப்படி வேணுங்க நம்ம தாழ்மை. வலிக்கும் பொழுது கத்துறது அது கூட தாழ்மை தான். வலிக்கும் போது, கஷ்டம் வரும்போது, துன்பம் வரும்போது நம்ம நம்ம பேசுறதெல்லாம் நம்ம தாழ்மையா தான் பேசுவோம். ஆனா உயர்வு வரும் பொழுது இதே தாழ்மையை நம்ம ஆண்டவர்கிட்ட வெளிப்படுத்தணும். அப்போதான் இந்த ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம என்ன பண்ண முடியும்? வேறுபட்ட இந்த மாத வாக்குத்தத்தம் சாதாரண வாக்குத்தத்தமா? என்னென்னைக்குமான ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவங்க கிட்ட தான் தன்னுடைய எல்லா தேவைகளையும் யார் சொல்லுவா? தேவனே சொல்லுவார். இப்போ தாவீது வெறும் வார்த்தையில மாத்திரம் சொல்லிட்டு போல, அவர் ஒரு இடத்துல தன்னை தாழ்த்தினார் தெரியுமா? அந்த இடம் அதை மட்டும் உங்களுக்கு காட்டி கொடுத்து நான் முடிக்க போறேன். நீங்க பந்தியில எல்லாருமே உண்மையிலேயே நீங்க தாழ்மை கொண்டு அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும், உள்ளத்திலிருந்து ஆழ்ந்திலிருந்து. அதுக்காக தான் தேவன் உங்களோட கூட இடைப்படுகிறார். ஹல்லேலூயா. ஒரு ஃப்ரெஷ்ஷா பலமா போக போறீங்க. இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க ஆரம்பிச்சு உங்க வாழ்க்கையில. ஹல்லேலூயா. சரிங்க. தாவீதுடைய ஒரு வாழ்க்கையில அவர் நடந்ததுல ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 20 to 23 வரை. இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான், அதனால அதனுடைய ஷார்ட் சொல்லிடுறாங்க. 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 20 to 23 வாசிமா. நெக்ஸ்ட் வந்து டான்ஸ் ஆடு வரேன். அது என்ன சமயம்? 1 சாமுவேல். அது 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் இருக்குதுமா? இல்ல உடன்படிக்கை பெட்டியா? எதுமா? அது வாசி. அதான் அதுதான். பாத்தீங்களா? இதை பார்க்கிலும் இன்னும் நான் நீசனும் என் பார்வைக்கு அர்ப்பணுமாவேன். ஒரு ராஜா இந்த மாதிரி சொல்ல முடியாதுங்க. உண்மை நம்புறீங்க? ஒரு ராஜா என்ன சொல்ல முடியுமா? அர்ப்பணும் நீசனும். அவன் யாருக்கு முன்னாடி? கர்த்தருக்கு முன்னாடி. இதை விட அதிகமா செய்வோமா அப்படின்னு சொல்றாரு. அந்த அப்படி ஒரு தாழ்மை இருந்தால் மாத்திரம்தான் நம்ம உயர்த்தப்பட முடியும். ஹல்லேலூயா. இன்னைக்கு பெருமையை கூட எப்படி தெரியுமா தாழ்மையை கொள்றாங்க? மத்தவங்க முன்னாடி ஐயோ என்ன மாதிரி ஒரு தாழ்மையான மனுஷன், மேடையில் என்ன மாதிரி தாழ்மையா பேசுறாரு அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்து சில பேர் தன்னை தாழ்த்தி பேசுவாங்க. பாத்திருக்கீங்களா? மேடையில் நின்று பாக்குறப்ப வெளியில இருந்து அப்படியே என்ன ஆயிடுவாங்கன்னா என்ன மாதிரி தன்னை தாழ்த்துறாருப்பா அப்படின்னு. அப்படி இல்ல, மத்தவங்க அற்பமா நினைப்பாங்க, நம்மள அற்பமா நினைப்பாங்க. உங்க கூட நெருங்கி யார் போட்டிருக்கு? பக்கத்து வீட்டுக்காரி கிடையாது, அவன் ஒய்ஃபுங்க. மீகாலு சொந்த ஒய்ஃபே எப்படி நினைச்சா? அவளை அற்பமா, நீசனா, ஒரு சாதாரணமான ஒரு இதுவா நினைச்சான். கவனிச்சிங்களா? இப்படி நினைப்பாங்க. அப்போ நீங்க தாழ்ச்சி கொள்வீங்களா? உங்க ஆசீர்வாதம் என்னைக்குமே உறுதியானதாக இருக்கும். கரங்க இது விசுவாசிக்கிறவங்க கரங்க தள்ளி தேவன் நாம படுத்தோம். ஏன்னா உங்க வாழ்க்கையில இந்த மாதிரியான சூழ்நிலைகள் வரும். அந்த நேரத்தில் நீங்க பதறாதீங்க. உங்களை அற்பமா நினைப்பாங்க, அற்பமா நினைப்பாங்க. உங்களை உயர்த்தி நீங்க வந்து தாழ்மன்றது பேச்சில மாத்திரம் இல்லை, உங்க செயல்ல தாழ்ச்சி கொள்ளும் போது உங்களை அற்பமா நினைப்பாங்க. அப்போ நீங்க வந்து என்ன கர்த்தருக்காக இதை விட நான் அற்பமா இருப்பமா போமா அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா நீங்க உங்களை அப்பவும் நீங்க தாழ்த்தி போடாதான் நீங்க உண்மையான தாழ்ச்சிடுவீங்க. அந்த நேரத்தில் உங்களுடைய ஈகோ அந்த நேரத்தில் என்ன பார்த்து இப்படி சொல்றாங்க மேடம் அப்படி பேச ஆரம்பிச்சு என்ன ஆயிடும்? அப்பதான் நிஜம் வெளிப்படும். கவனமா. ஏன்னா தேவன் நம்மளோட கூட பேசுறாரு. உங்களுக்கு பெரிய உயர்வை கொடுக்கணும்னா இதெல்லாம் சந்திச்சு ஆகணும். இந்த மாதிரியான காரியங்கள்லாம் வரும் உங்க வாழ்க்கையில. அற்பமா நினைப்பாங்க. உங்களுக்கு எவ்வளவு பெருமையா மத்தவங்க நினைக்கணும்னு நீங்க விரும்புறீங்களோ அத்தனை பேருமே அற்பமா நினைக்கிறவங்க கூட ஒரு ஆண்டு சூழ்நிலை கொடுப்பேன். ஆனா அத்தனை பேர் மத்தியிலும் தேவன் உங்களை உயர்த்துவார். கரங்கத்தன் தேவன் பயன்படுத்தலாமா? நீங்க பொறுமையா இருக்கணும், பொறுமையா இருக்கணும். உங்க சொந்த பந்தம் எல்லாருமே கூட உங்களை என்ன பண்ணுவாரு? கொஞ்சம் அப்படியே மட்டுப்படுத்துற மாதிரி படுத்துரும். ஆனாலும் உங்களை உயர்த்துறேன்னு சொல்லிட்டாரு, என் வீடு நிலையா இருக்குன்னு சொல்லிட்டாரு, நான் மாற மாட்டேன். எதுவும் அதனால தேவனுடைய பாதப்படி நான் விழுந்துருவேன். அவர் விட்டு நான் பண்ண மாட்டேன், போக மாட்டேன், கெட்டியமா பிடிச்சிப்பேன். இருந்து பாருங்க, இந்த ஆசீர்வாதம் கொஞ்சம் கூட மிஸ் ஆகாது. ஹல்லேலூயா. அதுதாங்க இன்னைக்கு தேவன் உங்களோட கூட பேசுறாரு. நான் முடிக்க போற தருணம் வந்துருச்சு. உங்களால தாழ்மை கொள்ள முடியலன்னா, கஷ்டமா இருக்கா, நான் இது ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் மாதிரி சொல்லிடுறேன். ஜீசஸ் நினைச்சுங்க. அவர் வாழ்க்கையில சந்திக்காதான்
நான் இவ்வளவு தூரம் பேசுறதுல ஒரே காரியத்தை 2 தலைப்பா பிரிச்சேன். அது என்னது? தாழ்மை, தாழ்மை. 2 தான். இது 2மே உங்களால கொள்றது கஷ்டமா இருக்கா? ஜீசஸ் கிட்ட அவருடைய வாழ்க்கையை பாருங்க. அவர் தன்னுடைய வாழ்க்கையில சந்தித்த ஒவ்வொரு செயல்களையும் யோவான் கிட்ட தன்னை விட்டு கொடுக்கும்போது சரி, ஞானஸ்நானம் பெறப்போ தேவனுடைய நீதியை நிறைவேற்றுவது என் வயசுக்கு என்னுடைய நான் யாரு ஆண்டவர் அப்படின்னு சொல்லி இது பண்ணாரா? தன்னை தாழ்த்தினார்லவா? ஒவ்வொரு சம்பவங்களா ஏற்றி வாசிக்க. உங்களுக்கு டிப்ஸ் மாதிரி தான், உங்களுக்கு செய்தி கிடையாது. உங்களுக்கு டிப்ஸ் மாதிரி சொல்ற தாழ்மை உங்களுக்கு வராம இருக்கிறது கஷ்டமா இருந்ததுன்னா தினமும் அதை தியான பகுதியில் எடுத்து வாசிங்க. இயேசு கிறிஸ்து எந்தெந்த இடத்துல தன்னை தாழ்த்துறாங்க. ஒரு சில இடங்கள்லாம் பேயோட என்ன சொல்றாரு, பேல்செபூலின் குமாரன் சொல்றப்பெல்லாம் தன்னை எப்படி தாழ்த்தினாரு. பிசாசனுடைய மகன்றாங்கப்பா ஜீசஸ். அவர் அந்த நேரத்தில் எப்படி இருந்தாரு? தன்னை தாழ்த்தினார். ரொம்ப கஷ்டம். மரியாதை நினைச்சுங்க. யாரு? இயேசுவின் தாயாகிய மரியாதை நினைச்சுங்க. அவங்க எவ்வளவு தாழ்மையா இருந்தாங்க. ஒரு இடத்துல எவ்வளவு ஒரு தன்னை அடக்கிட்டாங்க. எவ்வளவு அவமானங்கள் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். அதெல்லாம் நீங்க நினைச்சு பாருங்க. உங்களுக்கு தாழ்மை வரதுக்காக டிப்ஸ் சொல்றேன். ஏன்னா வரது கொஞ்சம் கஷ்டம். நம்ம வந்து வாழ்றது உலகத்துல நம்மளை மட்டுப்படுத்துற மாதிரி பேசுவாங்க. அந்த இடத்துல இவங்க 2 பேரும் நினைச்சுங்க. தாவீதை மாத்திரம் கிடையாது, ஜீசஸ, மரியாதை, இவங்கெல்லாம் நினைச்சுங்க. மனசுல அவங்களுடைய தாழ்மையை நினைச்சுங்க. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்? வர ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா. நான் முடிக்க போற தருணம் வந்துருச்சு. இந்த ஜெபத்தை என்னோட கூட சேர்ந்து செய்றீங்களா? செய்து முடிக்கலாமா? ஃபர்ஸ்ட் இந்த ஜெபத்தை பண்ணிடுறோம், அப்புறம் நம்மள ஒப்பு கொடுக்கலாம். எங்கள் தூய பிதாவை, கண்களை மூடிக்கிடுங்க எல்லாருமே. எங்கள் தூய பிதாவை, எங்களுக்கு இந்த மே மாத வாக்குத்தத்தத்தை வழங்கி இருக்கிறீங்கப்பா. இது மிகவும் உச்சிதமானது ஆண்டவரே. இது உங்களுடைய உள்ளத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதமாக காணப்படுகிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, இதில் உள்ள ஆசீர்வாதங்களை பார்க்கிற கண்களை தந்த எங்களுக்கு இதில் உள்ள உம்முடைய தேவையை அறிகிற, உம்முடைய காரியங்களை அறிகிற கண்களையும் எங்களுக்கு இந்த வேலையில தந்தருங்க ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, அந்த கண்களை பெற தாவீதின் தாழ்மையையும் இயேசுவினுடைய தாழ்மையும் எங்களுக்கு தந்தருங்க. அவருக்கும் அவருடைய சந்ததியில வந்த அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய தாழ்மையை எங்களுக்கு தந்தருங்க ஆண்டவரே. இது எங்களுடைய வெறும் வாயிலிருந்து வருகிற வார்த்தை அல்ல ஆண்டவரே, எங்களுடைய உள்ளத்திலிருந்து வருகிற வார்த்தையாக இது மாறட்டும். ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு அருள் செய்யும் இந்த மாத வாக்குத்தத்தத்தின்படி ஆண்டவரே. இயேசு மூலமே ஜெபிக்கிறவங்க நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. இப்போ நம்மள ஒப்பு கொடுக்கலாமா? எல்லாரும் ரெடி ஆயிடுங்க. இந்த வசனங்கள் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிடுங்க. கர்த்தர் உங்களை இந்த மாத வாக்குத்தத்தத்தின்படி ஆசீர்வதிப்பார்.